ஹாய், குட் மார்னிங். மணி எத்தனை தெரியுமா? 3:30. நான் 1:30 மணிலேருந்து தூங்கலைங்க. மனசே சரியில்லை. என்னென்னா எல்லா ஆடையும் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஓட்டு வந்து எப்பொழுதுமே முனங்கில் ஒரு 5:45 ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு காப்பி போடுறதுக்கும் துணியெல்லாம் அள்ளணும், துவச்சி கிடந்துச்சு, அதெல்லாம் அள்ளணும், பனியில் நனைஞ்சிரும்ட்டு சொல்லிட்டு வந்தேன். எல்லாரும் நின்றுச்சு. அது என்னென்னா வந்து டீ போட்டு கொடுத்துட்டு துணியெல்லாம் அள்ளிட்டு திரும்ப எல்லா ஆடும் வந்துச்சா ஓட்டி கட்டிட்டு என்னடா ஒரு ஆட்டை காணுமேன்ட்டு தேடுறேன். ஐயோ, தேடிக்கிட்டே இருக்கிறேன். இருட்டுக்குள்ளே வயக்குள்ளே போய் காட்டில் எங்கள் தான் லைட் அடித்து பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. நாயும் பிடிக்கல. நான் உட்காந்துருக்கும்போது எல்லா ஆடும் மேய்ஞ்சிச்சு, நாயும் பிடிக்கல. எங்கே தான் போணுச்சுன்னு தெரியல. மாயமாக மறைஞ்சி போயிட்டேங்க. என்னன்னே தெரியல. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது போல இருக்கு. இப்படி தான் நான் கொடைக்கானல் ஊருக்கு போயிட்டு வந்து திண்ணையில் கட்டியிருந்த ஆட்டை வந்து 2 ஆடை திருட்டு போணுச்சு. அதுக்கப்புறம் நாய் கண்ணுக்கு நேரம் நாயும் கடிச்சு கோதருக்கு. ஒன்றுமே விற்று நான் அதில் பைசாவே எடுக்கல. அவ்வளோ ஒரு வெறுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்? மதியானம் பறக்க காலையில் பிள்ளைங்களை கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டு அவங்க தான் வந்து இதெல்லாம் கூட்டி அள்ளி கொட்டுறாங்க, அலசுறாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களும் உதவி செய்கிறாங்க. ஆனாலும் அதுலேருந்து ஒரு பைசா கூட எடுக்க முடியல என்னால். நல்லா தான் நானும் பார்த்துக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். இது என்னென்னா இப்படி சொல்லவே முடியல. அழுகையாக வருது. அப்படியே மனசு நொந்து போய் அப்படியே சேர்ந்து காட்டுக்குள்ளேலாம் தேடி 5-6 வாட்டி தேடிட்டேன். நம்ம பக்கத்து வீட்டில் அவங்களும் மனசு கேட்கல. அந்த அக்கா தான் எப்பொழுதும் நீ போய் பிள்ளைக்கு டீ போடு, நான் பார்த்துக்கிறேன், நீ உன்னை விரட்டிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. எப்போ ஆனால் பிடிச்சுன்னு தெரியல. மாவு அரைக்கவே இல்லை தெரியுமா? ஊற போட்டு அரைக்கவே இல்லை. உளுந்து அப்படியே கிடக்கு. இவர் அரிசி ஊறுது, அரைக்கல சரியில்லை. ஒரு நல்ல ஆட்டுக்குட்டி, அது கொடியாடு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் போடாது, புள்ள மாதிரி அது பேசும். அப்படியே முன்னு ஏதாவது அதுகிட்ட கேட்டோம்னா அழகாக பேசுகிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி செய்யும். இப்படியெல்லாம் பாசமாக வளர்த்துட்டு வெறுப்பாக இருக்குது எனக்கு. காலையில் நான் சொன்னேன் எல்லாட்டையும் விற்று வேண்டாம், எனக்கு வந்து அது ஒன்றுமே வர மாட்டேங்குது. எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு பேசாமல் சோத்தாக்கணுமா, நம்ம வீட்டு வேலையை பார்த்தோம், அடுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். துணி தைச்சாலும் தைக்கிறவ ஒருத்தி காசு கொடுக்க மாட்டேங்கிறான். பல வருஷம் ஆகுது, ஓடுறாளுவோ, வாங்கவும் மாட்டேங்கிறாளுவோ. என்னமோ எனக்கு தான் இவ்வளோ சோதனையாக இருக்குது. எல்லா கஷ்டமும் எனக்கு மன கஷ்டம் தாங்க வருது. ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்ந்ததே இல்லைப்பா. என்னமோ ஏதோ ஒரு நமக்கு ஒரு கையில் ஒரு காசு வரட்டுமே, நம்மளா ஒரு கஷ்டப்பட்டா அது என்னமோ தெரியலையே, என்னன்னு தெரியல. கடவுள் என் பாவத்தில் தான் அள்ளி கொட்டுறான். டீ குடிக்க போகிறேன், மனசே சரி. ஆடு காலையில் வருமான ஒருத்தங்க மேய்ப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பார்க்கணும். அங்கே அதில் ஆடு நிற்கிதான்னு பார்க்கணும். அப்புறம் கருது வயலுக்குள்ளே போயிருந்தால் கூப்பிட்டு பார்க்குறேன், அது ஏனும் கேட்கல. இருந்திருக்கும், எங்கே நிற்கிதுன்னே எனக்கு தெரியல. காலையிலேயும் ஒரு ட்ரிப்பு தேடி பார்ப்போம், கிடைக்கலையா எல்லாத்தையும் விற்றுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். பேசாமல் ஜாக்கெட்டை தைச்சிட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம், நிம்மதியாக உட்காந்துருக்கலான்னு தோணுது. நாய் ஒரு பக்கம், மனுஷன் ஒரு பக்கம், திருட்டு. ஐயோ முடியலப்பா. இந்த உலகத்தில் எவ்வளோ பேரை நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்குது வாழ்கிறதுக்கு. அந்த ஒரு சமயத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சரி, நம்மளால் ஒரு உதவி அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டுமேனு நம்ம செஞ்சோம்னா அது என்னன்னு இப்படி போகுது. என்னால் அவங்களுக்கு கொடுக்கவும் முடியல. கேட்டால் நான் அது என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே அழுகியாக ஒரு தூக்கமே வரல. அழகான ஆட்டுக்குட்டி ரைட்டு.